மீண்டும் திமுக கூட்டணி. இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு சொல்வது என்ன? மக்களவை தேர்தல் இப்போது நடந்தால் தமிழகத்தில் திமுக கூட்டணி 45% வாக்குகளை பெற்று 38 தொகுதிகளை கைப்பற்றும் என இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதால் சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க 272 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எனினும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தது. இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த சூழலில் மக்களவை தேர்தல் இப்போது நடத்தப்பட்டால் எந்த கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்பது குறித்து இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து கருத்து கணிப்பை நடத்தியுள்ளனர். அதன் முடிவுகளை தற்போது பார்க்கலாம். டெல்லி, பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலிலும் பாஜக அபார வெற்றி பெற்றிருக்கிறது. மக்களவை தேர்தல் தற்போது நடத்தப்பட்டால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 350க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். கடந்த மக்களவை தேர்தலின் போது 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பாஜக அறிவித்தது. இப்போது தேர்தல் நடந்தால் அந்த கனவு நிச்சயமாக கைகூடும். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணிக்கு 182 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். கடந்த 2025 நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவீதம் 46.7 இருந்தது. தற்போது மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவீதம் 47 உள்ளது. கடந்த 2025 இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவீதம் 40.9 இருந்தது. தற்போது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணிக்கு 39%, இதர கட்சிகளுக்கு 14% வாக்குகள் கிடைத்துள்ளன. கடந்த 2025 நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடியின் செல்வாக்கு 58% இருந்தது. தற்போது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அவரது செல்வாக்கு 57% நீடிக்கிறது. இந்த சூழலில்தான் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை பொது தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கே ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியானது 39க்கு 38 மக்களவை தொகுதிகளை கைப்பற்றும் என்று, அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஓட்டு சதவீதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு 45%, அதிமுக தரப்புக்கு 33%, பிற கட்சிகளுக்கு 22% கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் திமுக கூட்டணியே வெல்லும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.